குருபியோ நமஹ. ஹரி ஓம். ஆன்மீக மித்ராமே எங்களுக்கு அன்பு வணக்கங்கள். மாசி மகத்தின் மகத்துவங்கள். மாசி மகம் ஒவ்வொரு வருஷமும் மாசி மாதத்திலே வரக்கூடிய பௌர்ணமியை ஒட்டி மக நட்சத்திரம் விழும். பௌர்ணமி திதியிலே மக நட்சத்திரம் சந்திக்கும் போது ஏற்படுவதுதான் மாசி மகம். இந்த மாசி மகம் நீராடுவதற்கென்றே ஏற்படுத்தப்பட்ட ஒரு திருவிழா. மாசி மகத்திலே புனித நீராடி பெரியோர்களுக்கெல்லாம் தர்ப்பணங்கள் கொடுத்து அன்னதானம் செய்வது ரொம்ப விசேஷம். மாசி மகம் கும்பகோணத்தில் ரொம்ப விசேஷமாக நடத்தப்படுவதை நாம் பார்த்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். அதுபோலத்தான் ஒவ்வொரு நதிக்கரையிலும் முக்கியமான கட்டங்கள் காசி, ராமேஸ்வரம், இன்னும் உள்ள நர்மதா, தபதி, கங்கை, காவேரி, கோதாவரி, நர்மதா இப்படி எல்லா புண்ணிய நதிகளிலும் மாசி மகத்திலே நீராடுவார்கள். அந்தந்த ஊரிலே இருக்கக்கூடிய உத்தமமான பெரிய க்ஷேத்திரங்கள், ராஜாக்கள் கட்டிய கோவில்களில் இருக்கக்கூடிய பெரிய குளங்களிலே நீராடுவார்கள். மாசி மகத்திலே புனித நீராடி பித்ரு தர்ப்பணம் பண்ணி தேவாலயங்களை தரிசனம் பண்ணி அன்னதானாதி தானங்களை செய்து அன்றைய தினம் தீர்த்தவாரி அந்தந்த ஊர் கோவில் தெய்வங்களை, நடராஜர் முதலான தெய்வங்கள், சுப்பிரமணியன் முதலான தெய்வங்கள், சமஸ்தமான தேவதைகளையும் பரபிரம்மமான ஸ்ரீ பூ துர்கா சமேத பெருமாளையும் பல்லக்கிலே அம்பாரியிலே எடுத்து சென்று அற்புதமாக தீர்த்தவாரி நடத்துவார்கள். ஆலய திருக்குளங்கள் மற்றும் புனித நீர்களிலே, புனித நதிகளிலே நீராடுவது மாசி மகத்தினுடைய முக்கியமான விஷயம். இதை பரமேஸ்வரன் பார்வதி தேவிக்கு உபதேசம் பண்ணினான். இமவான் பார்வதியை கண்டெடுத்தது மதுரையிலே மீனாட்சியை பொற்றாமரை குளத்திலே கண்டெடுத்தது. இப்படி புவனேஸ்வரியினுடைய சகல அவதார கதைகளிலும் அவள் ஒரு தீர்த்தத்திலே தாமரை மலரினுள்ளே வெண் சங்கு போல இருந்தாள். எடுத்தவுடன் குழந்தையாக மாறி அவள் அனுகிரகம் செய்தாள் என்றுதான் புராணங்கள் சொல்கிறது. அப்படிப்பட்ட புனித நீராடலினுடைய நாள் எதுன்னு கேட்டா மாசி மகம். மாசின்னா கும்ப மாசம். கும்பராசியில சூரியனும் இருக்க, ஏழாம் வீடான சிம்ம ராசியிலே மக நட்சத்திரத்திலே சந்திரன் இருப்பது மாசி மகம். 12 வருடத்திற்கு ஒரு முறை சிம்ம ராசிக்கு குரு என்கிற கிரகம் வரும்போது குரு சந்திர யோகம் என்கிற கஜகேசரி யோகம் ஏற்பட்டு மகாமகம் என்பது நடக்கிறது. அதுபோலவே 12 144 வருஷத்துக்கு ஒரு முறை மகா கும்பமேளா என்பது நடக்கிறது. ஒவ்வொரு வருடமும் கும்பராசியிலே சூரியன் இருக்க, சிம்மத்திலே மக நட்சத்திரத்திலே சந்திரன் இருக்க, அதை மாசி மகம் என்று சாஸ்திரம் நிர்ணயம் செய்திருக்க, அந்த மாசி மக திருநாளிலே அனைத்து பக்த கோடிகளும் உங்கள் ஊரிலே இருக்கக்கூடிய
புனித நீரிலே நீராட வேண்டும். வசதி உள்ளவர்கள், தேகத்திலே சக்தி உள்ளவர்கள், பிரயாணத்திற்கு தெம்பு உள்ளவர்கள் ஒவ்வொரு வருடம் ஒவ்வொரு புனித நீர் என்று சொல்லி சங்கல்பம் செய்து கொண்டு இந்த பாரத தேசத்திலே இருக்கக்கூடிய அனைத்து புனித நீர்களிலும் புனித நீராடி பெரியோர்களை திருப்தி செய்து முன்னோர்கள் சங்கதி அடைவதற்காக இந்த ஸ்நானத்தை செய்ய வேண்டும். இந்த மாசிமக ஸ்நானம் செய்வதனாலே 7 ஜென்மங்களில் செய்த பாவமும் தொலைந்து நாம் புனிதர்களாகி நம்முடைய பாப கர்மாக்கள் எல்லாம், கர்மா என்ற முன்வினைகள் எல்லாம் தீர்ந்து போய் நாம் புனிதர்களாகி இறைவனுடைய பேரருளை பெறுவோம் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன, மகா புராணங்கள் சொல்லுகின்றன, அரசர்கள் காலத்திய கல்வெட்டுக்கள் சொல்லுகின்றன, அனுபவம் மிகுந்த பெரியோர்கள் காலம் காலமாக சொல்லி வருகிறார்கள். எனவே மாசி மகத்திலே புனித நீராடி நீங்கள் எல்லோரும் புனிதர்களாக ஆகி இறையருள் பெற வேண்டுமாய் வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன். நன்றி.